விஜயகுமார் அவங்க அப்பா விஜயகுமார். பேர். இவன் வந்து வெளியே வந்து எங்க அப்பா வந்து பிஏ, ஆ நேரு சார் வந்து பிஏ, நாங்க நினைச்ச என்ன வேணாலும் பண்ணுவோம், ஆ நாங்க தான் எல்லாமே, நான் சொன்னேன்னா என்ன வேணாலும் நடக்கும், எனக்கு இன்னொரு ஆள் இருக்காரு ஐடி விங்கில் இருக்கிற அழகிரி, அவரு வச்சு வந்து எல்லா இடத்துக்கும் போன் பண்ண வச்சிருவான், எல்லாருக்கும் பண்ணிட்டு மிரட்டுறான். 60,000 பேங்க்ல யூகோ பேங்க்ல கோயம்பேடுல அவன் பேர்ல வச்சிருக்கிறான். கேஷ் 5 லட்சம் ரூபாய், ஆபீஸ்ல வந்து ஒரு 10 பவுன் நகை, ஒரு ஐபோனு, கையெழுத்து வந்து அவன் மிரட்டு இந்த மாதிரி வந்து பைசா கொடுக்கலன்னா கொலை பண்றான்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு, அப்படி இல்லைன்னா உங்க பிசினஸ் இதெல்லாம் அதெல்லாம் பண்ருவேன், உங்க ஸ்டாஃப் எல்லாம் வந்து 100 பேர் வேலை செய்யணும், 100 பேர் இல்லாம நான் நடுத்தெருல நிப்பாட்டுற பாரு, கம்பெனியே இல்லாம பண்ற பாரு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி இப்போ அதே மாதிரி தான் பண்ணிட்டானா. நிறைய பேர் கஸ்டமருக்கு எல்லாம் மெயில் போட்டு அந்த பைசா கொடுக்கறதுனால எல்லாருக்கும் மெயில் போட்டு என்னோட ஆர்டர் வந்து எல்லாமே போய் இப்போ மாசம் அவ்வளோ ஆர்டர் போயிட்டு இப்போ ஸ்டாஃபுக்கு என்ன பண்றது என்னன்னு புரியல எனக்கு, என்ன வேலை கொடுக்குறதுன்னு கூட. கார்ஜி வந்து அவன் ஆபீஸ் அசிஸ்டண்டா இருந்தான், நம்ம ஆபீஸ் பாய் அவன், இந்த பேக்கிங் பண்றது அதெல்லாம் பண்றது, அவனை வச்சு என்ன வந்து ஆபீஸ்ல மிரட்டுறது, அடிக்க ஓட்டுறது அதெல்லாம் பண்ணிட்டான். அந்த 25 லட்சம் ரூபாய் அன்னைக்கு மிரட்டி எனக்கு இன்னைக்கா நீ குடுக்கலன்னா நான் வந்து இன்னைக்கே மெயில் போட்டுருவேன், இல்லன்னா இவரை வந்து கொலை பண்றேன், நான் வந்து என்ன பண்ற பாரு, அங்கிருந்து வந்து இங்க வந்து இது பண்றான், இவனுக்கு யாரும் கிடையாது சொல்லிட்டு ரொம்ப மிரட்டி அந்த பைசா வாங்கினான். அந்த கொடுத்தாதான் நான் பண்ண மாட்டேன், அக்ரிமெண்ட் போட்டு மொத்த பைசா மிச்சம் பைசாக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறானா. அக்ரிமெண்ட் போட்டு போஸ்ட் டேட் வாங்கி இந்த பைசா கொடுத்த உடனே தான் வந்து அங்கிருந்தே விட்டான்.